ஆதிமா அது என்னது? இது என்னது நீ கையில் வச்சுருக்குது? எங்களோட தோட்டத்தில் சோளம் எல்லாமே நல்லா விளைஞ்சிருச்சு. இன்றைக்கி அறுக்கிறதுக்காக வண்டி வந்துருந்துச்சு. டெய்லியுமே ஆதிரனும் அவங்க பாட்டியும் இது அவங்க வந்து அவங்களோட சோளம்பாங்க, இவன் என்னோட சோளம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு வழியாக விளைஞ்ச மிஷின் எல்லாம் அறுக்கிறதுக்கு வந்துருச்சு. தம்பியுமே அறுக்கிறத பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸ்கூலுக்கு போயிடுவானான்னு நினச்சோம். கரெக்டாக பால்வாடி போயிட்டு அவனும் வந்துட்டான். அதுக்கப்புறமா தான் மிஷின் எல்லாமே வந்துச்சு. அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மிஷின் எல்லாம் அறுக்கிறத பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் வந்து அந்த மிஷின் வந்து சைடில் ஓரத்தில் இருக்கிற கருது எல்லாமே அறுத்துருக்காது. அந்த கருது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இப்போவே மிஷின் அடிச்சிட்டு இருக்கும் போதே போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பறக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கீழேயுமே தப்பு கருதுகள் எல்லாம் நிறைய வரும், அதை தான் மிஷினில் கொட்டிகிட்டு இருந்தோம். இது வந்து சோளம் வந்து நல்லா ஒரு டேங்க் ஃபில் ஆனதுக்கப்புறமா தான் வெளியே வந்து கொட்டும். அது போகவே நாங்கள் பிறக்குனதுக்கப்புறமும் மிஷின் பின்னாடியெல்லாம் எல்லா கருதையும் பிறக்கிற முடியாது, நிறைய இருக்கும். அதை வந்து அடுத்த நாள் வேலைக்கு ஆள் கூப்பிட்டு தான் பிறக்கி அதை எல்லாமே பண்ணணும். இந்த வாட்டி சோளம் எல்லாமே நல்லா விளைஞ்சி ஒரு டேங்க் தட்டி இதே மாதிரி அடுத்தும் ஒரு டேங்க் வந்து தட்டினாங்க. ஆனால் தட்டி வெயிலெல்லாம் காய வச்சிருந்தோம். அதை வந்து தூசியெல்லாம் தட்டி ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே மழையும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் விலாகில் என்ன பண்ணோன்னு அப்லோட் பண்ணுறேன்.